இந்த கதை வீர்வாராவோடது. அவனுக்கு அவன் சித்தப்பாவை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. ஆனா அவனோட சித்தப்பா ஹாத்தி சிங் அவர் பேருக்கு தான் சித்தப்பா. அசல் அவரு எதிரிங்களை விட மோசமானவரு. அந்த மனுஷனோட விருப்பம் என்னன்னா, அதாவது வீர்வராக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து தன்னோட வீட்டை விட்டு அவனை வெளியில துரத்திட்டா அவரோட மொத்த சொத்தும் இவருக்கு கிடைக்கும்னு நினைச்சாரு. ஹாத்தி சித்தப்பா, என் வீட்டு கதவு திறந்திருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் இப்போ வந்துடுறேன். போப்பா கண்ணா போ. உனக்கு நான் கொடுக்க போற பிரச்சனையில இந்த வீட்டை விட்டு துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓட போற டடக்கு டடக்குன்னு. அட, என் ஆடு எங்க போச்சு? சித்தப்பா, என் ஆடை எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்களா? ஆட காட்டு பக்கம் எங்கேயாவது ஓடி போயிருக்கோம். அந்த வீர்வராக்கு தன்னோட முதல் அனுபவத்திலே தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த வேலைய அவனோட சித்தப்பா ஹாத்தி சிங் தான் செஞ்சதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் ஒரு திட்டம் போட்டான். கண்ணா, இந்த சுருக்கு பையில என்னப்பா இருக்கு? சித்தப்பா, தொலைஞ்சு போன என்னோட ஆட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் நகரத்துல கொண்டு போய் அதை வித்துட்டேன். அதுக்கு பதிலா எனக்கு 4 சுருக்கு பை முழுக்க பணம் கிடைச்சது. காட்டு பக்கமா விரட்டி விட்ட ஆடு கிடைச்சிடுச்சா? அப்புறம் ஒரு ஆட்டுக்கு பதிலா 4 பை நிறைய பணமா? அது சரி, இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். இங்க குறைவான விலைக்கு வாங்குவேன், அப்புறம் அங்க போய் அதிகமான விலைக்கு வித்துட்டு வருவேன். டடக்கு டடக்கு. ஹாத்தி சிங் வீர்வரா சொன்னதை நம்பிக்கிட்டு கிராமத்துல இருந்த 30-35 ஆடுகளை விலைக்கு வாங்கி நகரத்துக்கு கொண்டு போனான். அவர் வாங்கின விலையை விட கொஞ்சம் விலை தான் அவருக்கு கிடைச்சது. அத பார்த்துட்டு அந்த மனுஷன் பொறுமையை இழந்து கொதிச்சு போயிட்டாரு. அவன் என்ன ஏமாத்தி இருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்னது இது? அடடா, என் அண்ணன் பிள்ளையோட வீடு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நான் தீயை அணைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனா எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. தடதட தடதடன்னு வீடு எரிஞ்சு போனதுனால வீர்வரா ரொம்ப அழுதான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் நிரந்தரமா அந்த கிராமத்தை விட்டே போகணும்னு முடிவு பண்ணி தன்னோட வீட்டு சாம்பலை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். ஏன் இப்படி சாம்பல மூட்டை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்? வா, என்னன்னு கேப்போம். என்னப்பா விஷயம்? இதுக்கு முன்னாடி உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. இந்த சாம்பல் மூட்டையை வச்சுக்கிட்டு எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? இது உங்களுக்கு வேணா சாம்பலா இருக்கலாம், ஆனா என்னோட மொத்த உலகமே இதுதான். என்ன மொத்த உலகமா? அப்படின்னா இது ஒரு புனிதமான சாம்பலா தான் இருக்கும். புனிதமான சாம்பலா? அப்படியா? எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? வேணும்னா கொஞ்சம் பணம் கொடுக்குறோம்ப்பா. தரமாட்டேன், கண்டிப்பா தரமாட்டேன். சரிப்பா, இந்த சாம்பலை விக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லனா ஒரு துளியாச்சும் கூட. எனக்கும் தான். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இத்தனோண்டு சாம்பல்ல பெரிய அதிசயம் எல்லாம் நடக்குமா? இந்த காசை வேண்டான்னு சொல்லாதப்பா, சரியா? இப்போ வீர்வராவை பெரிய சாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவன் கையால அந்த ஒரு துளி சாம்பலை வாங்கறதுக்காக ஜனங்க கூட்டமா வந்துட்டாங்க. அப்புறம் அந்த சாம்பலுக்கு பதிலா ஜனங்க வீர்வராக்கு நிறைய பொற்காசுகளும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வீர்வரா கிட்ட சாம்பலுக்கு பதிலா நிறைய பணம் காசுகள் சேர்ந்துருச்சு. அதை எடுத்துக்கிட்டு அவன் தன்னுடைய கிராமத்துக்கே மறுபடியும் திரும்பி போனான். அங்க அவன் சொன்னதை கேட்டுட்டு அவனோட சித்தப்பா ஹாத்தி சிங் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு.
உன்னோட இந்த சின்ன வீட்டோட சாம்பலுக்கு இவ்வளவு பொற்காசு கிடைச்சிருக்குன்னா என்னோட வீட்டோட சாம்பலுக்கு நான் இந்த கிராமத்துல பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். ஹாத்தி சிங் தன்னோட வீட்டுக்கு நெருப்பு வச்சாரு. அப்புறமா அந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு அதே இடத்துக்கு போயிட்டாரு. அண்ணா இந்த மூட்டையில என்னென்ன இருக்கு? சாம்பல் சாம்பலா? மறுபடியும் சாம்பல் எடுத்துக்கிட்டு இப்ப நீ வந்திருக்கியா? வேஷம் போட்டுக்கிட்டு இந்த சாம்பல்ல எந்த ஒரு அதிசயமும் ஏற்படாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவனை அடிங்க, விடாதீங்க, விடாதீங்க. மறுபடியும் என்னை ஏமாத்திட்டியா? இந்த முறை அந்த வீரர் அவனா உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். டடக்கு டடக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஹாத்தி சிங் தான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தம் செய்யற மாதிரி நாடகம் ஆடி வீர்வரா கிட்ட நடந்துட்டு வரலான்னு சொல்லி ஒரு ஆத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாரு. அட அங்க பாரு, ஜலதேவதை எங்க இருக்கு? காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. அது எனக்கு தெரியும். இப்ப நிம்மதியா போய் ஜலதேவதைய பாரு. ஏன்னா இங்க இருந்து கீழே போறவன் திரும்பி வரவே மாட்டான். டடக்கு டடக்கு. வீர்வரா நீயா? அப்புறம் இது யாரு? இளவரசி, சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வணக்கம் சித்தப்பா. இளவரசி, என்ன இதெல்லாம்? நான் தான் சொன்னேன்ல இளவரசி, என்னோட சித்தப்பா ரொம்ப அப்பாவின்னு. இவரை தண்ணில தள்ளி விட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நீங்க இவரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டதுனால என் வாழ்க்கையே மாறிடுச்சு. நானா? டடக்கு டடக்கு. எப்படி? தண்ணிக்குள்ள புது ராஜ்யமே இருக்கு. அங்க இருக்க இளவரசியோட அரண்மனைக்குள்ள போய் விழுந்தேன். அங்க இவங்க என்ன காப்பாத்துனது மட்டும் இல்லாம நேத்து தான் நாங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். இவங்க அரண்மனையில நிறைய புதையல் இருக்கு. அட அவ்வளவு ஏன், நாலாபுறமும் தங்கம் வெள்ளின்னு குமிஞ்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க எங்களுடைய அரண்மனைக்கு கண்டிப்பா வரணும். பேராசப்பட்ட ஹாத்தி சிங்கோட மனசுல வீர்வரா ஆசன்ற விதைய விதைச்ச உடனே அந்த ஹாத்தி சிங்கால ரொம்ப நேரம் தரையில இருக்கவே முடியல. அவரு தங்கம் வெள்ளின்னு ஆசைப்பட்டு அந்த ஹாத்தி சிங் போய் நேரா ஆழமான அந்த ஆத்துக்குள்ள அப்படியே குதிச்சுட்டாரு. அதனால அவர் எப்பவுமே திரும்பி வர முடியாதபடி போயிடுச்சு. அட சித்தப்பா சீக்கிரம் போங்க, புதையல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எங்க இருக்கு? எங்க இருக்கு? என்னோட உயிரை காப்பாத்தி அப்புறம் இளவரசி மாதிரி நாடகம் ஆடி என் பாதையில இருக்க முள்ள அகற்றினதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. If you like this video, subscribe to our channel Murthy Media.